வணக்கம், என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இறால் கிரேவி எப்படி பண்றதுன்ட்டு பார்க்க போறோம். பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ஈஸியான ரெசிபியும் கூட. கிரேவி சுடு சுடு சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் ரசத்துக்கு கூட இந்த இறால் கிரேவி சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இறால் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கேளுங்க. இறால் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான 400 கிராம் இறால் வாங்கி வச்சுருக்கேன். இது பிகினர்ஸுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ தலையை எடுத்துக்கோங்க. இந்த தலையில் நிறைய டிஷ் பண்ணலாங்க. 65 சாஸ் இதை அரைச்சி விட்டு குழம்பும் செய்யலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இறாலோட தோல் எடுத்துக்கோங்க, ஈஸியாக வந்துடுங்க உங்களுக்கு. இப்போது கத்தியை வச்சு நடுவில் இது மாதிரி கீறிக்கோங்க. கீறி உள்ளே வந்து ஒரு குடல் இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது வாயில் மண் மாதிரி தட்டுப்படும். இது ஒரு மெத்தடுங்க. எறா வந்து குட்டி குட்டி எறாவாக இருந்தால் இது மாதிரி டூத்பிக் வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் வெளியே. நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நிறைய ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த சைஸில் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு இருக்குங்க. இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் மாறணும். வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறணுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பொடிசாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம் சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இறாலை பொறுத்தளவு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது, லப்பர் மாதிரி ஆகிடுங்க. சட்டுன்னு போட்டு டக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலைங்க. நம்ம எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன், அதனால் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இது கூட சுடு சுடு சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இறால பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. கால்சியம், அயோடின், வைட்டமின் B12, புரத சத்து, முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குதுங்க. இது இறால் வாரத்துக்கு 2 டைம் செஞ்சு கொடுங்க. 65ஆவோ இல்லை இது மாதிரி கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ செஞ்சு கொடுங்க.
குழந்தைங்க எது மாதிரி விரும்புகிறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் தென் ஃபைனல் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, சூப்பரான சுவையான இறால் கிரேவி ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ரெசிபியில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.